loves, welcome back to Kani's cooking channel. I hope everybody is doing good and great. So இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பாலக் பாஜில அன்னைக்கு உள்ளிக்காரன் ஒரு ரெசிபி போட்டுருந்தேன். இன்னைக்கு பாலக்கீரை பருப்பு கூட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கீரையை நல்லா சுத்தம் பண்ணி இப்படி பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், 3 பச்சை மிளகாய், அதுக்கு அப்புறம் பாசி பருப்பை இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானோன்னா 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், ரெண்டும் வெடித்தோன்னா நீங்கள் வெட்டி வச்ச வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் ஒன்றா சேர்த்து வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே அதில் 2 காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கோங்க. அதோடு நீங்கள் கட் பண்ணி வச்ச தக்காளியும் அதோடு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பருப்பு வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். ஸ்டேஜில் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச பாலக்கீரையை அதோட சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டிட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வைங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு, கீரை நல்லா வதங்கிருச்சு. இதோடு நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பையும் அதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் மறுபடியும் மூடி வைங்க. சூப்பரான பாலக் பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நமக்கு பிடிச்சவங்களுக்காக பார்த்து சமைக்கும் போது சுமாரான சமையல் கூட சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை தட்டிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.